குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். பாருங்கள், இன்றைக்கி நம்ம 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். அதில் ஃபார்முலா தான், பெராமெட்ரிக் ஃபார்ம். ஒவ்வொரு இதுக்கும் பெராமெட்ரிக் ஃபார்மு, டேஞ்சன்ட்டு, நார்மல். டேஞ்சன்ட் என்ன, கண்டிஷன் ஃபார் த டேஞ்சன்ட் என்ன. இப்போ பெராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த கானிக் செக்ஷன் பாருங்கள். சர்க்கிள் அப்படின்னா பெராமெட்ரிக் ஃபார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது தானே பாயிண்ட்டு. அப்போ ஏ காஸ் தீட்டா கம்மா ஏ சைன் தீட்டா, இதுதான் பெராமெட்ரிக் ஃபார்மு. அதே மாதிரி பெரபோலா அப்படின்னா ஏடி ஸ்கொயர்டு கம்மா 2at. அப்போ எக்ஸ் ஏடி ஸ்கொயர்டு, ஒய் 2at. எலிப்ஸ் அப்படின்னா சாமி ஏ காஸ் தீட்டா கம்மா பி சைன் தீட்டா. இங்கே பேர் ரெண்டுமே ஏ வந்தால் சர்க்கிள், ஒன்று ஏ ஒன்று பி வந்தால் எலிப்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஏ காஸ் தீட்டா, ஒய் பி சைன் தீட்டா. ஹைபர்போலாவாக இருந்தால் எக்ஸ் ஏ சீக்கன் தீட்டா வரும், ஒய் பி டேன் தீட்டா வரும். புரியுதா? இது பெராமெட்ரிக் ஃபார்ம் சாமி. அடுத்தது ஹிண்ட்ஸ் ஃபார் டேஞ்சன்ட். நம்ம டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். நம்ம ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் ஸ்கொயர்டு வந்தால் ஒய்1 ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் வந்தால் 1/2 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் வந்தால் 1/2 ஒய் ப்ளஸ் ஒய்1. எக்ஸ்ஒய் வந்தால் 1/2 எக்ஸ் ஒய்1 ப்ளஸ் ஒய் எக்ஸ்1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அட் எக்ஸ்1 ஒய்1 கிடச்சிரும். அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணலாம். புரியுதா தாங்க? இந்த ஹிண்ட்ஸ் 5 இருந்தால் எவ்வளோ பெரிய கணக்கு வேணாலும் போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸ்1. ஒய் ஸ்கொயர்டை ஒய்1. எக்ஸை 1/2 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்1. ஒய்யை 1/2 ஒய் ப்ளஸ் ஒய்1. எக்ஸ்ஒய்யை 1/2 எக்ஸ் ஒய்1 ப்ளஸ் ஒய் எக்ஸ்1 ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது பாசாமி கண்டிஷன் ஃபார் த லைன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டு பி எ டேஞ்சன்ட். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி டேஞ்சன்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? பெரபோலாவுக்கு டேஞ்சன்ட் ஆகணும்னா சி ஈக்குவல் டு ஏ பை எம்னு வரணும். பாயிண்ட் ஆஃப் த காண்டக்ட் ஏ எம் ஸ்கொயர்டு கம்மா 2a பை எம். பார்த்துக்கோ, இது பெரபோலா கொடுத்துருந்தா பெரபோலாவுக்கு இந்த கோடு டேஞ்சன்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன் சி ஈக்குவல் டு ஏ பை எம். அப்போ டேஞ்சன்ட்னா அது தொடர பாயிண்ட் ஏ பை எம் ஸ்கொயர்டு கம்மா 2a பை எம். அதே எலிப்ஸாக இருந்தால் கண்டிஷன் சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. சமய பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட் பாரு, மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் பை சி பி ஸ்கொயர்டு பை சி கம்மா. பார்த்துக்கோ, இதை பார்த்தே சொல்லிடலாம். மைனஸ் குறிய மாற்று, ஏ ஸ்கொயர்டு ஒரு எம் மட்டும் போடும். மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை சி கம்மா பி ஸ்கொயர் டிவைடட் பை சி. அதே ஹைபர்போலாவுக்கு இது அப்படியே தான் குறிய மாற்றிக்கணும். அப்போ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. ஏன்னா ஹைபர்போலா நடுவாண்ட மைனஸ் இருக்கா, இப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர்டுங்க போடுவோம், இங்கே மைனஸ் பி ஸ்கொயர். பாயிண்ட் ஆஃப் காண்டக்ட் அதே தான் இங்கேயும், மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை சி கம்மா மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி. புரியுதா? எலிப்ஸ்னா இங்கே ப்ளஸ் வரும், ஹைபர்போலானா இங்கே மைனஸ் வரும். விஷயம் ஆல் தி பெஸ்ட். இதில் ஏதாச்சும் இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. இதை பயன்படுத்தி உங்களுக்கு கணக்கு கேட்பாங்க ஈஸியாக. பெராமெட்ரிக் ஃபார்முலா வெக்டர் அது டேஞ்சன்ட் என்ன, நார்மல் என்ன கேட்பாங்க. அதே மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு டேஞ்சன்ட் கண்டுபிடி, நார்மல் கண்டுபிடின்றதான். அதே மாதிரி இந்த ஒரு கோடு கொடுப்பாங்க, இது டேஞ்சன்ட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படிம்பாங்க. அது பெரபோலாவுக்கு, எலிப்ஸுக்கு, ஹைபர்போலாவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுதான் பேசிக். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சி ஈக்குவல் டு ஏ பை எம். பாயிண்ட் ஏ பை எம் ஸ்கொயர்டு கம்மா 2a பை எம். அதே மாதிரி தான் இங்கே சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இங்கே ஏ ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஹைபர்போலாவாக இருந்தால். அப்புறம் பாயிண்ட் பாருங்க, மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை சி. இங்கே பாரு சி ஸ்கொயர்னு இதுக்கு ஒரு சி இதுக்கு ஒரு சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பி ஸ்கொயர் டிவைடட் பை சி. அதே மாதிரி இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர்டு எம் டிவைடட் பை சி கம்மா மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி. புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.